இன்னைக்கு நாம ஹண்டர் அப்படிங்கிற ஹிந்தி பிலிம் பத்தி தான் பார்க்க போறோம். பிலிம் ஸ்டார்ட் பண்ணதும் மந்தர் அப்படிங்கிற ஒரு ஏழ்றையை காட்டுவாங்க. இப்ப இவன் ரொம்ப டென்ஷனா ஒரு ஆட்டோல எங்கேயோ போயிட்டே இருக்கிறான். இப்ப சீனை இங்க கட் பண்ணி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுல மந்தர் அவனோட சொந்தக்காரங்களோட வீட்டுக்கு போறான். அங்க ஒரு பொண்ணு மந்தர் கிட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீயும் சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ, இல்லனா நானே எங்க இருந்தாச்சு எவ்வளையாச்சும் உனக்காக கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல மந்தர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நானு நிறைய பொண்ணுங்க கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறேன், அந்த ஃபீலே வேற, அது நம்மளோட பாடிக்கும் பயங்கரமான எக்ஸசைஸ் மாதிரி அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல மந்தர் ஒரு பார்ல இருக்கிறான். அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போய் நீ ட்ரிங்க் பண்றியா, உனக்கு ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரவா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்து டே அங்கிள், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ட்ரிங்க் வாங்கி தரதுக்கு நீ யாரா அப்படின்னு இந்த ஏழ்றைய போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இப்ப இவன் இந்த மாதிரி கையும் களவுமா மாட்டினதுனால எப்ப ஆளை விடுறா சாமி அப்படின்னு எடுத்தான் பாரு ஒரு ஓட்டம். நெக்ஸ்ட் டேல இருந்து மந்தர் பொண்ணுங்க பின்னாடி போற புனிதமான வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணி டீசெண்டா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நல்லபடியா இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நினைக்கிறான். அதனால தன்னோட ஃப்ரெண்ட் யூசப் கிட்ட போய் என்னோட வயசு ஏறிக்கிட்டே போகுது, அப்புறம் வீட்டுல அம்மா அப்பா உனக்காக பொண்ணு அரேஞ்ச் பண்றோம், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு யூசப் டே மச்சி, பொண்ண மாதிரி பட்டவங்க அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கவே கூடாது, அதுக்கு பதிலா லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணணும், அதுலதான் ஒரு கிக் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதனால மந்தர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பொண்ணுங்களை எல்லாம் போய் பாக்குறான். அப்படி பார்த்து பேசுற டைம் எல்லாம் இவனுக்கு பாஸ்ட்ல பொண்ணுங்க கூட இந்த அஃபேரை பத்தி எல்லாம் சொல்றான். அதனால இவன் இப்ப பாக்குற பொண்ணுங்க எல்லாம் இவனை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால மந்தர் உண்மை சொல்றதெல்லாம் கைவிட்டுக்கிட்டு பிரீத்திங்கிற ஒரு பொண்ணு கிட்ட நான் பாஸ்ட்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், பட் அந்த பொண்ணுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்றான். அதனால பிரீத்தி அப்படியா, அப்படின்னா உங்களுக்கு யாரு கூட அஃபேர் இல்ல அப்படின்னு நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்றான். இதுல இருந்து மந்தரோட ஸ்டோரி என்னன்னு காட்டுறதுக்காக நம்மள ஃபியூ ஸ்டெப்ஸ் பின்னாடி கூட்டிட்டு போறாங்க. 1989ல மந்தரும் யூசஃபும் மந்தரோட அப்பாவோட சேர்ந்து அவரோட வில்லேஜ் பக்கமா போயிட்டு இருக்காங்க. அங்க மந்தரோட மாமா பையன் சிஜித்தோட பழக்கம் கிடைக்குது. இப்ப இந்த சிஜித்துக்கு ஒரு தங்கமான பழக்கம் இருக்குது, எங்க கிடைக்குதோ அங்க ஏழ்ற மாதிரி யூரின் போறதா அந்த பழக்கம். நாங்க போன பிறகு மந்தரும் யூசஃபும் சிஜித்தோட சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏடாவிடமான வேலையெல்லாம் கூட பாக்குறாங்க. அது என்னன்னு ஃபில்ம் ஃபுல்லா பாக்குறப்போ உங்களுக்கே தெரியும். தென் கொஞ்சம் டேஸ்க்கு பிறகு மந்தர் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அக்னிபாத் அப்படிங்கிற ஒரு ஃபில்ம் பார்க்க போறான். அப்படி போற டைம் ஃபில்முக்கு டிக்கெட் கிடைக்கல. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போய் பக்கத்து தியேட்டர்ல ஓட மேட்டர் படத்துக்கு போறாங்க. அப்படியே இந்த மாதிரி ஃபில்முக்கு வந்துட்டோமேன்னு ரொம்ப பயந்துகிட்டே ஃபில்ம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப கரெக்டா இதே டைம் போலீஸ் இங்க வந்து எல்லாரையும் பிடிக்கிறாங்க. தென் ஒரு கான்ஸ்டபிள் மந்தர் கிட்ட உன்னோட வீட்டு அட்ரஸ் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மந்தர் சாரி சார், இனிமே நான் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரவே மாட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ மிஸ்டேக்கா இந்த இடத்துக்கெல்லாம் வந்துட்டேன், இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா என்ன வீட்டை விட்டே விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். அப்படி இவன் சொல்ற எல்லாத்தையும் கேட்ட கான்ஸ்டபிள் அவனை அப்படியே விடாம மந்தருக்கு பாதி மொட்டையை அடிச்சு ஓடுறா அப்படின்னு பயங்கரமா விரட்டுறாரு. அதனால மந்தர் ரொம்ப கேவலமா ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே வீட்டுக்கு போறான். அப்படி இவன் போயிட்டு இருக்கிறப்போ எல்லாரும் இவனை வித்தியாசமாவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கமா மந்தர் ஒரு சலூனை பாக்குறான். அப்படி பார்த்ததும் ஃபாஸ்டா அந்த சலூனுக்கு போய் ஃபுல் மொட்டையா போடுங்கன்னு சொல்லி மொட்டையை போடுறான். அப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு மந்தரோட அப்பா எதுக்காக மொட்டை போட்டுருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இவன் தலையெல்லாம் கசகசன்னு இருக்குதுப்பா, அதனாலதான் டகடகன்னு மொட்டையை போட்டுட்டேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே தலைவன் ஸ்கூலுக்கு போறான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் சூர்யாங்கிற ஒருத்தனும் இவன மாதிரியே மொட்டையோட வந்திருக்கான். அதனால மந்தர் அவன்கிட்ட டேய் சூர்யா, டேய் என்ன புதுசா மொட்டையெல்லாம் அப்படின்னு கேட்டதுக்கு அதுவாடா ஒன்ன மாதிரியே தான், தலையெல்லாம் கசகசன்னு இருந்துச்சு, அதனாலதான் மொட்டை போட்டுட்டேன்னு சொல்றான். அப்படி அவன் சொன்னதும் மந்தருக்கு புரியுது, ஓ இந்த சூர்யாவும் பிலிம் பார்க்க போய் அந்த போலீஸா இவனுக்கு மொட்டை போட்டு விட்டு இருக்கிறாருன்னு. அதனால அதே நினைச்சு ரெண்டு பேரும் அப்படின்னு பயங்கரமா சிரிக்கிறாங்க. அந்த நாள்ல இருந்து இந்த மந்தரும் சூர்யாவும் ஆன்டிஸ் பாட்டிஸ் பொண்ணுங்க அப்படின்னு யாரையும் விட்டு வைக்காம பாத்துக்கிட்டே தெரியுறானுங்க. தென் மந்தர் ஜோனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே அந்த பொண்ணு கூட லவ்லயும் விழுறான். தென் கட் பண்ணி 1995ல மந்தரும் சிஜித்தும் அவங்களோட காலேஜ் படிப்புக்காக வெளியே இருக்கிறாங்க. அப்படி வெளியே இருக்கிறப்போ சிஜித் நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு போறான். அதே டைம் மந்தர் பேர்ல் அப்படிங்கிற ஒரு பொண்ணை பாக்குறான். அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தங்களை பார்த்ததும் கிளுகிளுன்னு அட்ராக்ட் ஆகுறாங்க. தென் நெக்ஸ்ட் சீன்ல மந்தர் சிஜித்தும் யூசஃப பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப யூசஃப் நான் லவ் பண்ற பொண்ணு வேற யாரு கூட சுத்திட்டு திரியறா அப்படின்னு பயங்கரமா அழுறான். அப்ப சிஜித் ஏழ்ற ஃபர்ஸ்ட் உன்னோட லவ் அவகிட்ட போய் சொல்லுன்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே மந்தர் முன்னாடி பார்த்த பொண்ணுக்காக அதே பிளேஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அதே பொண்ணு அந்த பக்கமா ஆட்டோல வர்றதை கவனிக்கிறான். அப்ப மந்தர் ஃபாஸ்ட் அவகிட்ட போய் அவ இருக்கிற ஆட்டோல ஏறி நான் அர்ஜென்டா ஒரு பிளேஸ் வர போகணும், கொஞ்சம் தூரத்துல இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட பேர்ல் சரின்னு சொல்லி ஆட்டோக்காரர்கிட்ட அண்ணா பரவாயில்ல ஆட்டோ எடுங்கன்னு சொல்றான். தென் அப்படி ஆட்டோ கிளம்புன பிறகு மந்தர் அந்த பொண்ணு கிட்ட நீங்க ஹெல்த்தா ஃபிட்டா இருக்கிறீங்க, நான் உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஆட்டோல ஏறினேன் அப்படின்னு சொல்றான். இப்படி இவ சொன்னதை அடைச்சு ஏழ்ற ஃப்ராடு பயலா நீ ஆட்டோல இருந்து இறங்குன்னு இறக்கி விடாம ஓ அப்படியா சரி சரின்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. தென் நெக்ஸ்ட் சீன் மந்தர் அந்த பொண்ணை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் செஸ்ட்ல மச்சம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்குன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட மச்சம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணோட ட்ரெஸ் கலத வைக்கிறான். தென் அப்படியே அந்த பொண்ணு கூட கசாமுசா பண்ணலான்னு பாக்குறான். அப்போ அதே வீட்டோட ஓனர் இவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தது கவனிச்சு இவனோட இந்த ரூமுக்கு வந்து டோரை நாக் பண்றாரு. அப்ப மந்தர் ஃபாஸ்டா அந்த பொண்ணை பீரோல மறைச்சு வச்சுட்டு வெளியே வர்றான். இப்படி இவன் மறைச்சு வச்சாலுமே கூட ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுறாரு. அதனால மந்தர் கிட்ட உடனே நீ இந்த வீட்டுல இருந்து காலி பண்ணணும்னு சொல்றாரு. தென் மந்தரும் வேற வழியே இல்லாம இன்னொரு ரூம் ரெண்டு எடுத்து டெய்லி இந்த பேல் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. சிஜித்துக்கு மிலிட்டரியில
ஐடில ஜாப் கிடைக்குது. அப்படி ஜாப் கிடைச்சதும் டெய்லி ஒரு பொண்ணை மந்தரோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே திரியறான். அப்படி அவன் வந்துட்டு வெளியே போற வரைக்கும் மந்தர் வெளியே தான் இருப்பான். தென் மந்தர் ஒரு நாள் வெளியே போயிட்டு தன்னோட ரூமுக்கு வர்றான். அப்ப சிஜித் எப்பவும் போல ஒரு பொண்ணோட ரூமுக்குள்ள இருக்கிறான். அதனால மந்தர் இந்த பில்டிங்கோட டெரஸுக்கு போறான். அப்ப கரெக்டா இதே டைம் மழையும் பெய்ய தொடங்குது. அப்ப பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஜோஸ்னாங்கிற ஒரு ஆண்டி மாடியில காய போட்டு இருக்கிற ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக மாடிக்கு வர்றாங்க. அப்ப ஜோஸ்னா யதார்த்தமா மந்தரை பார்த்து, யாரா இவன் இப்படி மழை பெய்யுது அதை எதையுமே கண்டுக்காம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே டைம் கரெக்டா மந்தர் அவங்கள ஒரு மார்க்கமா பாக்குறான். அப்படியே ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து அந்த ஆண்டிக்கு ஃபுல்லா அட்ராக்ட் ஆகுறான். இப்ப இந்த மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கிற டைம் இதே ஏரியால இருக்கிற அஞ்சுங்கிற ஒரு பொண்ணு என்னோட வளர்ப்பப்பா என்கிட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு சிஜித் கிட்ட வந்து சொல்றான். அதனால சிஜித் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நான் இன்னைக்கு அஞ்சோட வீட்டுக்கு போய் அந்த ஆளை அடிச்சு சாகடிக்க போறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா நீங்களே என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். தென் 3 பேருமா போறாங்க. அங்க போய் சிஜித் அவளோட அப்பாவை பயங்கரமா அடிக்கிறான். அப்படி அடிச்சு இன்னொரு வாட்டி நீ இந்த மாதிரி யாருக்கிட்டே நடந்தனா உன்னோட உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு வார்னிங் கொடுக்குறான். தென் நெக்ஸ்ட் டேல இருந்து இந்த மந்தர் தன்னோட லவ்வரான பேர்ல பார்த்து பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டு புதுசா கிடைச்சிருக்கிற ஜோஸ்னா ஆண்டியை சைட் அடிக்க தொடங்குறான். அப்படி இந்த ஜோஸ்னாவும் மந்தர் தன்னை நோட் பண்றது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறமா ஒரு நாள் ஜோஸ்னா மந்தரோட கான்டாக்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவனோட ரூம்ல இருக்கிற லேண்ட்லைனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உன்னோட ரூம் டோர் ஓபன்ல வைன்னு சொல்றாங்க. தென் கொஞ்சம் டைம் பிறகு ஜோஸ்னா மந்தரோட ரூமுக்கு வந்து, நீ என்ன பாக்குறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மந்தர் ஏன் நான் பார்க்க கூடாது, இதை இப்படியே விட்டுறலாம், கண்ட்ரோல் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜோஸ்னா, ஓ அப்படியா, சரி நீ இதை ஸ்டாப் பண்ணலன்னா நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி வர வைப்பேன், அப்புறம் உனக்கு என்ன பேசணுமோ அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மந்தர், அது பரவாயில்ல நீங்களே சொல்லுங்க, நான் உங்க ஹஸ்பண்ட் கூடயும் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் சொன்னதும் ஜோஸ்னா அவனை ரொம்ப ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க. தென் இவன், சரி நீங்க சொல்றத நான் கேட்கணும்னா எனக்கு ஒரு கிஸ் தாங்க, அப்ப நான் எல்லாத்தையும் கேட்கறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிக்கிட்டு மந்தர் மெதுவா ஜோஸ்னா பக்கத்துல நடந்து போய் அவங்களை கிஸ் பண்றான். தென் இந்த நாள்ல இருந்து ஜோஸ்னா தன்னோட ஹஸ்பண்ட் ஆபீஸுக்கு போனதும் மந்தருக்கு கால் பண்ணி பேசி அவனோட ரூமுக்கு போய் அவங்க கூட என்ஜாய் பண்ணிட்டு திரியறாங்க. இப்படியே அவங்க ரெண்டு பேரும் நிறைய வாட்டி மீட் பண்றது, என்ஜாய் பண்றது எல்லாத்தையும் பண்றாங்க. தென் மந்தர் தன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் ஒரு ஆண்டி கூட அஃபயர்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால மந்தரோட ஃப்ரெண்ட்ஸும் ஜோஸ்னா கால் பண்ணி சும்மா ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. இப்படி இந்த மந்தர் ஜோஸ்னா கூட அஃபயர்ல இருக்கிறதுனால அடிக்கடி பேர்ல் தன்னை தேடி வந்தாலுமே கூட அவளை கண்டுக்கவே மாட்டான். அதனால அவனை பார்க்க வர்ற டைம் எல்லாம் பேர்ல் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். தென் ஒரு நாள் மந்தர் ஜோஸ்னாவோட வீட்டுக்கு போறான். அப்படியே போய் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ண பிறகு மந்தர் ஜோஸ்னாக்காக ஒரு சாரி கிஃப்டா தர்றான். அப்ப அந்த சாரியை பார்த்த ஜோஸ்னா, சாரி செம்மையா இருக்குது, எங்க இருந்து வாங்கினா என்னோட ஹஸ்பண்ட் கூட எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு சாரி வாங்கி தந்ததே இல்ல, ஒருவேளை இது என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தா என்ன கண்டிப்பா இங்க இருந்து அனுப்பி வச்சிருவாரு, நான் அப்படி இங்க இருந்து வந்துட்டா நீ என்ன கல்யாணம் பண்ணி போயிடல அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி இந்த கல்யாண பேச்சை கேட்டதும் மந்தருக்கு ஹார்ட்ல எங்கேயோ வலிக்கிற மாதிரி இருக்குது. அதனால மந்தர் ஜோஸ்னாவை ஹக் பண்ணி, ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி எதுக்காக உன்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிய போகுது அப்படின்னு கன்வின்ஸ் பண்றான். தென் நெக்ஸ்ட் டே திரும்ப மந்தர் ஜோஸ்னாவை பாக்குறதுக்கு அவளோட வீட்டுக்கு போறான். அப்ப வீட்டுல இருந்து ஜோஸ்னாவோட ஹஸ்பண்ட் வெளியே வர்றாரு. அப்படி வெளியே வந்ததும் மந்தர் கிட்ட என்ன வேணும்னு கேக்குறாரு. அப்ப மந்தர், உங்களோட பையன் அக்ஷய்க்காக ஒரு புக் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த ஜோஸ்னாவோட ஹஸ்பண்ட், ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லி இவன் தன்னோட ஒய்ஃபை தான் பார்க்க வந்திருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அவங்க கிட்ட உன்னோட காலேஜ் பிரின்சிபலை பார்த்து அவர்கிட்ட பேசி உன்னோட வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால மந்தர் என்ன பத்தியும் ஜோஸ்னாவை பத்தியும் இவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு உடனே அங்க இருந்து ஃபாஸ்டா தப்பிச்சு ஓடுறான். தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜோஸ்னா மந்தரோட ரூமுக்கு வந்து, இன்னையில இருந்து நீ எனக்கு கால் பண்றது, என்ன பார்க்க வர்றது அப்படின்னு என்னோட வேலைக்கே வராத, ஃபர்ஸ்ட் எதுக்காக என்னோட நம்பரை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடுத்த, அப்படி நீ பண்ணது மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மந்தர் ஜோஸ்னா கிட்ட, நான் யாருக்கிட்டையும் உன்னோட நம்பரை தரலன்னு சொல்றான். அதோட இந்த ப்ராப்ளத்துக்கு ஏதாச்சும் சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப ஜோஸ்னா, நேற்றுக்கு ஒரு ப்ராப்ளம்ங்கிறப்போ நீ ஒரு சின்ன பையனை மாதிரி எங்க வீட்டை விட்டு அப்படி ஓடுன, சரி உனக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரப்போ நீ இப்படி ஓடிட்ட, எனக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வர்றப்போ நான் எங்க போகிறதுக்கு, அதனால இதெல்லாம் செட் ஆகாது, எல்லாத்தையும் இதுலயே ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே மந்தருக்கு வேற வழியே தெரியாம இந்த ஏரியாவை விட்டு காலி பண்ணி கிளம்புறான். தென் நெக்ஸ்ட் சீன்ல சிஜித் அஞ்சோ கல்யாணம் பண்ணி வேலைக்காக வேற ஒரு ஊருக்கு போறான். அப்ப மந்தர் திரும்ப தன்னோட பேர்லுக்காக போறான். பட் பேர்லுக்கு வேற ஒரு பாய் கூட என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. தென் கட் பண்ணி 2001ல மந்தருக்கு ஜாப் கிடைச்சி ஜாபுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு பேச்சுலரா இருக்கிறான். இப்படியே ஒர்க்குக்கு போன பிறகும் நிறைய பொண்ணுங்களுக்கு எல்லாம் ட்ரை பண்றான். தென் இப்படியே லைஃப் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் சிஜித் இறந்துட்டான் அப்படிங்கிற வார்த்தை மந்தரோட காதுக்கு வருது. அதனால அப்ப மந்தர் யூசஃபும் சிஜித்தை பத்தியே பேசிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தென் இப்ப பிளாஷ்பேக் எல்லாம் கட் பண்ணி பிரசன்ட்ல மந்தருக்கும் பிரீத்திக்கும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தங்களை பிடிச்சு போய் கல்யாணத்துக்கும் ரெடி ஆகுறாங்க. அதனால ரெண்டு பேரோட வீட்டு சம்மதத்தோட பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இதே என்கேஜ்மெண்டோட ஃபங்க்ஷனுக்கும் சிஜித்தோட ஒய்ஃப் அவங்க பையனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க பேசிட்டு இருக்கிறப்போ அஞ்சு அவங்களோட பையனை பத்தி சொல்றாங்க. இவன் எப்ப எங்கேயாச்சும் வெளியே வந்தாலுமே அங்கங்கேயா போய் டாய்லெட் போயிட்டே இருக்கிறான், எதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றானோ அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேச்சை கேட்டதும் மந்தர், சிஜித்தும் இந்த மாதிரி தான் வெளியே எங்கேயாச்சும் போனா ஃபுல்லா டாய்லெட் போயிட்டே இருப்பான், அதே பழக்கம் தான் அவனோட பையனுக்கும் இருக்குதுன்னு சிஜித்தை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப அது எல்லாத்தையும் கவனிச்ச பிரீத்தி மந்தரை ஹக் பண்ணி அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். தென் ஒரு நாள் மந்தர் பிரீத்தியோட ஒரு பார்ட்டிக்கு போறான்.
அப்ப பிரீத்தியோட எக்ஸானா ஜாக்சன் ஒருத்தன் அங்க வர்றான். அப்படி அவனை பார்த்ததும் பிரீத்தி ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப மந்தர் பிரீத்தி கிட்ட அவன் யாரு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பிரீத்தி அவனோட நேம் ஜாக்ஸ், அவனை நான் முன்னாடி லவ் பண்ணேன், அப்படியே மேரேஜ் பண்றதுக்காக என்கேஜ்மெண்ட் கூட பண்ணோம். பட் இந்த ஜாக்ஸுக்கு கல்யாணம் குழந்தைங்கனாலே பிடிக்காது, எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால ரெண்டு பேருக்கு செட் ஆகாம பிரிஞ்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு மந்தருக்கு பிரீத்திக்கு மேல டவுட் வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். தென் நெக்ஸ்ட் மந்தர் பிரீத்தி கிட்ட எனக்கு நிறைய பொண்ணுங்க கூட அஃபேர் எல்லாம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறான். இப்ப இப்படி சொன்னா பிரீத்தி ஒரு வேலை என்ன விட்டுக்கிட்டு ஜாக்ஸிய கல்யாணம் பண்ணிப்பாளோ அப்படின்னு பயந்துகிட்டு இதை சொல்லல. தென் நெக்ஸ்ட் சீன்ல மந்தரோட அம்மா மந்தர் கிட்ட ஷோபா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஏர்போர்ட்டுக்கு வருவாங்க, அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஷோபா எப்படி இருப்பாங்கன்னு மந்தருக்கு தெரியாது, அதனால இவன் ஏர்போர்ட் போய் ஒரு போர்டுல ஷோபா ஆண்டி அப்படின்னு எழுதி கையில வச்சுக்கிட்டே நிக்கிறான். அப்ப ஒரு பொண்ணு கொஞ்சம் தூரத்துல இருந்து மந்தரையே பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப மந்தரும் அந்த லேடிய பார்க்க தொடங்குறான். இப்போ இவன் இந்த மாதிரி எவ்வளவோ டைம் வெயிட் பண்ணாலுமே கூட ஷோபா அப்படிங்கிறவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அதே டைம் அவங்க இங்க வந்த மாதிரியும் தெரியல. அதனால மந்தர் இனிமே இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவனை பாத்துக்கிட்டே இருந்த அந்த பொண்ணு கிட்ட போறான். போய் நீங்க ரொம்ப டைமா இங்கேயே இருக்கிறத பாக்குறேன், எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த லேடி என்ன பிக்கப் பண்றதுக்காக வருவாங்க, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்களும் ரொம்ப டைமா யாருக்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்குது, யாருக்காக அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மந்தர் ஆமா நான் ஒருத்தங்களுக்காக வந்தேன், பட் அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனால இனிமே நான் மட்டும் தனியா இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான், நீங்களும் என் கூட வந்து என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்து மார்னிங் போங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு பார்க்க கண்ணாடியும் கிண்ணாடியுமா நல்ல பையனா தெரியறான்னு சரி அப்படின்னு சொல்றாங்க. தென் மந்தர் அந்த பொண்ணை ஹோட்டல் ரூம் கூட்டிட்டு போய் அவ கூட இன்டிமேட் ஆக ட்ரை பண்றான். பட் கரெக்டா அதே டைம் அந்த பொண்ணுக்கு யாரோ கால் பண்ணி நீ எங்க இருக்கிற, ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு நான் ஒரு ஹோட்டல் ரூம்ல ரொம்ப சேஃபா ஸ்டே பண்ணிருக்கிறேன்னு சொல்றாங்க. தென் அப்படியே அவங்க பாத்ரூம் போறாங்க. அப்ப மந்தரோட அப்பா அவனுக்கு கால் பண்ணி நீ எங்க இருக்கிற, நீ வீட்டுக்கே வந்துரு, ஷோபா இன்னைக்கு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னான்னு சொல்லி ஹோட்டல் நேமே சொல்றாரு. இப்ப மந்தரும் அதே ஹோட்டல்ல தான் இருக்கிறான். அப்ப மந்தருக்கு அப்படின்னா இவங்க தான் ஷோபாவா அப்படிங்கிற டவுட் வருது. அதனால அங்க இருந்து அந்த பொண்ணோட பாஸ்போர்ட் எடுத்து செக் பண்றான். அதுல அந்த பொண்ணோட நேம் என்டி ஷோபா அப்படின்னு இருக்குது. அப்படின்னா மந்தர் அவனோட அம்மா சொன்னதை கரெக்டா கேட்கல, அதனாலதான் போர்டுல என்டி ஷோபாக்கு பதிலா ஷோபா ஆண்டின்னு எழுதி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அப்படி அவன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த போர்டை பார்த்த இந்த பொண்ணும் இது நம்ம நேம் மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைச்சுதான் இவனை பாத்துக்கிட்டே இருந்தாங்க. தென் இப்போ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதும் ஷாக் ஆகுறான். தென் ஷோபா பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்ததும் மந்தர் ஷோபா கிட்ட நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். அப்படி போறப்போ புறம்போக்கு அப்படியே போகாம ரொம்ப டைமா யோசிச்சு திரும்ப அந்த பொண்ணு கிட்ட வந்து உங்களை ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ண வந்தது நான் தான், சாரி என்ன மன்னிச்சுவோங்க அப்படின்னு சொல்றான். அப்ப ஷோபா உன்னோட நேம் மந்தர் இல்ல, உனக்கு கல்யாணம் வேற ஆக போகுது இல்ல, அப்படி எல்லாம் இருக்கிறப்போ இதெல்லாம் உனக்கு என்ன வேலை, வெக்கமா இல்ல அப்படின்னு பயங்கரமா கோவப்பட்டு டோர் லாக் பண்றாங்க. தென் இப்ப சீனை கட் பண்ணி மந்தர் ஆட்டோல போயிட்டு இருக்கிறான். இதான் நம்ம பிலிமோட ஸ்டார்டிங் சீன். இப்படி ஆட்டோல போற டைம் மந்தர் தன்னோட லைஃப பத்தியும் தான் பண்ண தப்புகள் எல்லாம் பத்தியும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். தென் இவன் இப்படியே போய் இவனோட ஃப்ரெண்ட் யூசப்ப பாக்குறான். பார்த்து என்ன பத்தின விஷயத்தை எல்லாத்தையுமே பிரீத்தி கிட்ட சொல்ல போறேன், அதான் நல்லதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றான். அது யூசப் நீ ஃபுல்லா இப்ப குடிச்சிருக்கிற, நீ இப்போ வீட்டுக்கு போ, நாளைக்கு மார்னிங் எல்லாத்தையும் பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். தென் அப்படியே அன்னைக்கு நாள் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் மந்தர் பிரீத்தியை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறான். அப்ப பிரீத்தியோட ரூம்ல ஜாக்ஸ் தூங்கிட்டு இருக்கிறான். தென் பிரீத்தி இவன் கிட்ட நமக்கு கல்யாணம் ஆக போறதை நினைச்சு இவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறான், அதனாலதான் நேற்று நைட்டு ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து படுத்திருக்கான். இப்போ நீ இது எல்லாத்தையும் பார்த்து தயவு செஞ்சு என்ன பத்தி தப்பா நினைச்சிடாத அப்படின்னு சொல்றான். தென் மந்தர் பிரீத்தி கிட்ட நான் உனக்கு சரியான பர்சன் இல்ல, நீ ஜாக்ஸே கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் ஹாப்பியா இருப்பா அப்படின்னு சொல்றான். அப்ப பிரீத்தி நான் எதுக்காக ஜாக்ஸை ரிஜெக்ட் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா, நானும் ஜாக்சன் லவ்ல இருந்த டைம் அவனால நான் பிரெக்னென்ட் ஆனேன், பட் அவன் அந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொன்னான், அப்படிப்பட்டவனை எப்படி மேரேஜ் பண்ணிக்க சொல்ற, அப்புறம் இதே விஷயம் நம்மளோட மேரேஜுக்கு பிறகு தெரிஞ்சா நீ என்ன நினைப்ப அப்படின்னு இவ்வளவு நாளா நான் டென்ஷன்ல இருந்தேன், அது மட்டும் இல்லாம இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருந்து மறைக்கிறது உனக்கு பண்ற பெரிய துரோகம்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். இப்போ பிரீத்தி இந்த மாதிரி எல்லாத்தையும் தைரியமா ஓப்பனா வெளியே சொன்னதுனால மந்தர் பிரீத்திக்கு ஐ லவ் யூன்னு சொல்லி அவங்கள கிஸ் பண்றான். இப்படி அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கிறத பார்த்து ஜாக் சைலண்டா பிரீத்தியை விட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறான். இப்போ பிரீத்திக்கும் மந்தரை ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனால இவன் என்ன யோசிக்கிறானா இந்த சிச்சுவேஷன்ல நம்மளோட ஸ்டோரியை பத்தி எல்லாம் பிரீத்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இவளுக்கு நம்மள பிடிக்கவே செய்யாது, அதனால நம்ம இதை பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். தென் நெக்ஸ்ட் பிரீத்தியோட வீட்டுல இருந்து வெளியே வந்து அவனோட வீட்டுக்கு கிளம்புறான். அப்படி போயிட்டு இருக்கிற டைம் யூசப் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அப்ப யூசப் ஒரு வேலை சோபா உன்னை பத்தி உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அது ப்ராப்ளம் ஆகாதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு மந்தர் சோபா என்னை பத்தி வீட்டுல சொல்ல மாட்டாங்க, சொன்னாலும் பெருசா ஒன்னும் ஆகாது, ஏன்னா இந்த விஷயத்துல என் மேல எவ்வளவு தப்பு இருக்குதோ அதே அளவு அவங்க மேலேயும் தப்பு இருக்குது, என்னோட பேரண்ட்ஸ் ஜஸ்ட் திட்டுவாங்க, பட் பிரீத்தி என்ன புரிஞ்சுக்கிட்டனாலையும் எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுங்கிறதுனாலையும் இதை ஒரு பெரிய பிரச்சனையா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. இப்படி இந்த 7.5 சிரிப்புலயே இந்த ஃபில்ம் எண்ட் ஆகுது. ஓகே, இதான் ஃபில்ம், இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.